சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா, வடைக்கறி. இந்த மாதிரி வடைக்கறி நான் பண்ணுற இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது வடைக்கறி. ஏன்னா வடைக்கறி வந்து நம்ம ஆவியில் வச்சு அவிச்சிட்டு பண்ணுவோம், அது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் கம்மியாக வேணுன்றவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் பிரச்சனை இல்லைன்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து ஊற போட்டுட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் ஊற போடுங்க. வடைக்குன்னா ஒரு 1 மணி நேரம் போட்டால் போதும். ஆனால் வடைக்கறிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாக அது ஊறணும். அப்போ தான் அதோட நல்லா ஊறி இருக்கும் போது தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எப்போ எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, இன்னும் அரைக்கவே இல்லை. எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இந்த ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். பருப்பை நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே கொரகொரப்போட இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் கடாயில் ஊற்றியாச்சு, எப்போ சூடாகிருக்கு. அரைச்சிட்டு வந்து இது பாருங்க, கொரன்னு அரைச்சாச்சு. இது பாருங்க, ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இது எதுவுமே போட தேவையில்ல. நம்ம இந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் அப்படியே நம்ம வடை மாதிரி உப்பு கூட போட வேணாம். நம்ம உப்பு நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இது அப்படியே இதை போட்டுடலாம். அப்படியே இதை தட்டிட்டு அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு மசாலா வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே 2 பச்சை மிளகாவோ வெங்காயமோ கட் பண்ணி கொஞ்சம் சோம்பு பூண்டு எல்லாம் தட்டி போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மசாலா வடை ரெடி. எப்பயுமே ஆனால் வடைக்கறிக்கு ஊற வைக்கும் போது நம்ம வீட்டில் டக்குன்னு மசாலா வடைக்கு ஆசை வந்துடும். அது மாதிரினா ஒன்றும் கவலை கிடையாது. அப்படியே இதுலேயே பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வடை போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இதுலேயே நம்ம அப்படியே உருண்டை குழம்பும் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நிறைய இருக்கா, வேஸ்ட் ஆக்க வேணாம். அப்படியே எடுத்து வச்சுன்னு வைங்களேன், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா நாளைக்கு உருண்டை குழம்பு பண்ணிக்கலாம். எடுத்து வச்சது மொத்தமும் ஒரே கடாயிலே பிடிச்சிருச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம வடை போட்டால் எந்த அளவுக்கு செவக்குமோ அந்த அளவுக்கு இதையும் செவக்க வச்சோம்னா வடைக்கறி நல்ல டேஸ்டாக இருக்கும். திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா செவந்து வரணும். நம்ம திருப்பி விட்டோம்னா 2 பக்கமும் நல்லாவே செவந்துடும். ஏன்னா எண்ணெய் நிறையவே இருக்குது, இதில் நல்லா செவந்துடும். வடை போட்டு நல்லா செவக்க போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதே எண்ணெயில் வேணுன்ற எண்ணெய் அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எடுத்து வச்சாச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நிறைய மசாலா வாசனை பிடிக்காது வீட்டில் பசங்களுக்கு. அதனால் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, குட்டியூண்டு பட்டை ஒரு 2, கிராம்பு ஒரு 2, ஏலக்காய் ஒரு 1, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான் எடுத்து வச்சுக்க. போட்டுக்கலாம். புரியுது. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மெலிசாக அதை போட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக நல்லா பச்சையாக இருக்கு பாருங்கள், டார்க் பச்சையாக. இது நல்ல காரமாக இருக்கும் பச்சை மிளகாய்.
அந்த நார்மல் பச்சை மிளகாவை நம்ம ஒரு 5 போட்டோன்னு வச்சிங்களேன், இந்த பச்சை மிளகா ஒரு 3 போடுங்க போதும், அவ்வளோ காரம் இருக்கும். பச்சை மிளகா ஒரு 3 போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போதும். இது லேசான அந்த ஃப்ளேவர் கொடுத்தா போதும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசாக, ஒரு தக்காளி போதும். ஏன்னா வடைக்கறிக்கு வந்து புளிக்கக்கூடாது, இன்னும் ஒரு தக்காளி. இப்போ வந்து நம்ம அந்த வடை போட்டு வச்சுருக்க வடைக்கும் இந்த குழம்புக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், பத்தல்ல திரும்ப போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம போட்டதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா, நான் பருப்பு ஊற வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஒரு 300 கிராம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா காரம் போதும். உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருப்பை உடச்சி அதில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி மொத்தமும் இழுத்துரும், உங்களுக்கு கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் நிறையவே தண்ணி வச்சுக்கலாம் பயப்படாமல். இந்த பாருங்க, இதை நம்ம போட்டு வச்ச வடையெல்லாம் ஆறி போச்சு. இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதை இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா 2 பக்கமும் பொறுமையாக வச்சு, ஏன்னா உள்ளே வேகாமல் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் அனலை குறைச்சி வச்சு 2 பக்கமும் திருப்பி நல்லா செவக்கணும். வடையும் நல்லா செவக்கணும், உள்ளேயே நல்லா வெந்திருக்கணும். இது பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் வடையை. தாளிச்சு விட்டது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு மட்டும்தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா நம்ம அளவு பார்த்து போடலை, அப்புறம் போட்டுக்கலாம், விட்டுட்டோம். கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுங்க. தண்ணி கொதிக்கும் போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அந்த எண்ணெய் மேலே நிற்கும் லேசாக, அப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்ச வடையை போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோன்னு வைங்களேன், அழகாக வெந்து அதுவே உதிராக பிரிச்சிடும். பாருங்க, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம் எல்லாத்தையுமே இழுத்துக்குச்சு பாருங்கள். இதையுமே நம்ம இந்த அளவோடு நம்ம ஆஃப் பண்ணணும்னு வைங்களேன், சாப்பிட்றதுக்குள்ளே இந்த தண்ணியை எடுத்துக்கும். அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற்றிக்கலாம், தாராளமாக ஊற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.